ரவி, உங்க போன்ல இருக்கிற சேட்டை உங்களுக்கு காட்டுங்க. அது உங்க நம்பர் தானே? உங்க நம்பர்ல இருந்து தானே அவருக்கு போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த ப்ரூஃப் போதுமா? நான் சொன்ன மாதிரியே ஈவினிங்குள்ள நீங்க தான் கிரிமினல் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேற யாராச்சும் என் போன் எடுத்து ஏன் கேமராவை ஆன் பண்ணி போட்டோ எடுத்து அதை இந்த ஆளுக்கு அனுப்பியிருக்கலாம்ல? எப்படி நான் எடுத்து அனுப்புனதாகும்? சரி, அதை நீங்க அனுப்பல, ஏன் ரவியை கிட்னாப் பண்ணீங்க? என்னது, கிட்னாப்பா? ஆமா, நீங்க அமிச்ச ரவுடிங்க தான் அவரை கடத்திட்டு போய் வச்சிருந்தாங்க. அது அவங்களே போலீஸ்ல வாக்குமூலமா சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாரும் இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. இந்த அம்மா தான் ராஜேஸ்வரி அம்மாவா? ஆமா சார். கார்த்தி, சாட்சி ஆதாரம்லாம் சரியா இருக்கு. நீங்க உங்க மேல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. இவங்களை தூக்கி நான் இப்பவே உள்ள வச்சிடறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அத்தை, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அத்தை? சம்மந்தி, இதான் ஒரு பெரிய மனுஷி பண்ற காரியமா? ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுனீங்க, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டீங்களே. ஏன் பையன் மேலேயும் தீபா மேலேயும் அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு? அவங்க அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு? இல்ல சம்பந்தி, தீபாவோட அப்பா அம்மா கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொன்னதுனால அந்த கோவத்துல ஏதோ விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிட்டேன். இந்த விஷயம் இவ்வளவு பெருசா போகணும்னு நான் நினைக்கவே இல்ல. பேப்பர்ல போட மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா போட்டுட்டாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி சமாளிக்க பார்க்காதீங்க. நீங்க விளையாடினது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில. ஏன் அதை நீங்க யோசிக்கல? கேவலமா இருக்கு சம்மந்தி. நாளைக்கு உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா ஏத்துப்பீங்களா? ஐஸ்வர்யா மாதிரி தானே தீபாவும். அந்த நினைப்பு உங்களுக்கு வராம இருந்திருக்காது. அப்படி வந்தும் துணிஞ்சு இந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்க. சார், அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க. இதுக்கு மேல அவங்க இங்க இருக்க கூடாது. கார்த்திக், வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் வயசுல பெரியவ, என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன். வயசானவங்க ஏதோ புரியாம பண்றீங்கன்னு. உங்களை மன்னிச்சு விட்டுடலாம் தான் நினைச்சேன். ஆனா எப்போ நீங்க ஆளெல்லாம் வச்சு கடத்தி பெரிய வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, அப்பவே நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். சார், ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அழைச்சிட்டு போங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். மா, வாமா. என்ன சம்பந்தியமா பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிறீங்க? மன்னிச்சு விட்டுருப்பான்னு உங்க பையன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். சம்பந்தி, என்ன கை விட்டுறாதீங்க. நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. கார்த்தி சொல்றதான் சரி. நீங்களாச்சு போலீஸ் ஆச்சு, நான் கொடுக்க வர மாட்டேன். மாப்பிள்ள, உங்க தம்பி கிட்ட சொல்லி என்ன மன்னிக்க சொல்லுங்க. மா, மாப்பிள்ள, வாமா. என்ன கூட்டிட்டு மாப்பிள்ள இது? ஓகே சார். சம்பந்தியம்மா, அம்மா வாங்கம்மா. நீங்களாவது சொல்லுங்களேன். மாப்பிள்ள, வாங்கம்மா. சொல்லுங்களேன் மாப்பிள்ள. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம்.
கார்த்தி இப்போ பார்த்து ஐஸ்வர்யா வீட்டில் இல்லை. இந்த நேரத்தில் அம்மாவுக்கு இப்படி ஆச்சுன்னு கேள்விப்பட்டா அவளால் தாங்க முடியாது கார்த்தி. அவள் மாசமாக வேற இருக்கா. வயிற்றுல குழந்தை வளரும் போது அம்மா தன்னோட இருக்கணும்னு தான் எந்த பொண்ணும் ஆசைப்படுவா. இப்போ அத்தையை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அது நிச்சயமா ஐஸ்வர்யா வயிற்றுல வளர குழந்தைய பாதிக்கும் கார்த்தி. அதை மனசுல வச்சு இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு விட்டுறேன். கார்த்தி, நானும் அதை தான்ப்பா நினைச்சேன். குழந்தைக்காகவாவது ஒரே ஒரு வாட்டி அவங்கள மன்னிச்சிரு. இங்க பாருங்க, தீபோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. அவருக்கு எதனா ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. பண்ண மாட்டேன், சத்தியமா எந்த தப்பும் பண்ண மாட்டேன். சார், கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. கார்த்தி, நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. பட் உங்களுக்காக அரெஸ்ட் பண்ணாம போறேன். தேங்க்யூ சார். வரேன் கார்த்தி. மாமா. சார், நீங்களும் கிளம்புங்க சார். உங்க ஒய்ஃப் ஏற்கனவே பயந்துட்டு இருந்தாங்க. ஓகே சார். இப்போ எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன் சார். ம். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஹலோ, என்னாச்சுமா? சாயந்தரம் ஆக போது கார்த்தி அந்த ரிப்போர்ட்டரை கூட்டிட்டு வந்தானா இல்லையா? கூட்டிட்டு வந்துட்டான். கையோட போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டான். அடக்கடவுளே, அப்புறம் என்ன நடந்துச்சு? போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ள கார்த்திக் கிட்ட ஐஸ்வர்யா வயித்துல வளர குழந்தைக்காக அத்தையை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கேட்டதுனால கடைசி நிமிஷத்துல தப்பிச்சேன். நல்ல வேலைமா, நான் மட்டும் கர்ப்பமா இருக்கேன்னு நடிக்காம இருந்தா உன்னை ஜெயில தள்ளிருப்பாங்க. ஆமாண்டி, அதுதாண்டி நிஜம். அத்தை, ஏய், மாப்பிள்ள வராரு, நீ கட் பண்ண, நான் அப்புறம் பேசுறேன். சரிம்மா. அத்தை, சொல்லுங்க மாப்பிள்ள. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அத்தை? இதனால எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அவன் கிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்கறது எனக்கு குழப்ப போச்சு அத்தை. உங்க பொண்ணு வேற மாசமா இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ள, இந்த விஷயத்த நான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவே மாட்டேன். நான் அங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். இனிமே நான் எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன் மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. இனி தப்பு நடக்காம இருந்தா சரி. ஹே கார்த்திக், எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டல. உன்னை நான் நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன்டா. நான் உங்களுக்கு 2 விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று, ராஜேஸ்வரி அத்தையை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டதுக்கு. இன்னொன்று, அந்த குடோன்ல இருந்து ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணி ரவியை காப்பாற்றி ஹெல்ப் பண்ணதுக்கு. 2வதுக்கு தேங்க்ஸ் வேணா கார்த்தி. குடோன்ல ரிப்போர்ட்டர் ரவியை காப்பாத்தினது நான் இல்ல, நீங்க தான். நீங்க தான் உங்க உயிரை பணயமா வச்சு அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டு ரிப்போர்ட்டர் ரவியை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க அடிச்சு போட்ட ரவுடிங்களை வண்டியில தூக்கி போட்டது மட்டும்தான் நாங்க செஞ்ச வேலை. அந்த ரிப்போர்ட்டர் ரவி மட்டும் உயிரோட கிடைக்காம போயிருந்தா உண்மையே வெளியே வந்திருக்காது. உங்க ஒய்ஃப் தீபாவுக்கு வந்த கெட்ட பேரும் நீங்க இருக்காது. ஆமாம் சார், நீங்களும் உங்கள் டீமும் ஒர்க் பண்ணாமல் இருந்திருந்தா இதெல்லாம் சாத்தியமாக இருக்காது. எனிவேஸ், பரவாயில்ல கார்த்தி, இட்ஸ் ஓகே. வரேன் கார்த்தி. நான் உங்களை வந்து பார்க்குறேன் சார். ஓகே, சரி, பாய்.
உட்காரு. சம்மந்தி அம்மாவை மன்னிச்சு விட்டுருன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. ஐஸ்வர்யா வயித்துல வளர்ற குழந்தை தான் என்ன அப்படி சொல்ல வச்சுது. புரியுதுமா. நானும் அந்த ரீசனுக்காக தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஆனா ஒண்ணுப்பா, சம்மந்தி பண்ண தப்ப நாம மன்னிச்சு விட்டாலும் கடவுள் மன்னிக்க மாட்டாரு. அதுக்குண்டான தண்டனைய அவங்க அனுபவிச்சே தீருவாங்க. இப்ப நமக்கு அது முக்கியம் இல்லம்மா. தீபா தப்பானவங்க இல்லைன்னு நிரூபிச்சாச்சு, அது போதும். சரிங்கம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆமா தீபா, இவ்வளவு விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு. என்ன சார் சொல்றீங்க? அருண் அண்ணா அம்மா எல்லாம் மன்னிச்சு விட்டுருன்னு சொன்னதால தான் அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்களுக்கு இதுவே பெரிய தண்டனை தான். இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா நடந்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். சரிங்க, நீங்க அப்பாவை பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்ன நட்சத்திர பேர் அடிச்சு தீபான்னு எழுதியிருக்கு? அண்ணே, அண்ணே. இதோ வரேன் கார்த்தி. மீனாட்சி எங்க போனா? கார்த்தி, சொல்லுங்க கார்த்தி. இந்த இன்விடேஷனை பாருங்க. அதுல நட்சத்திராவோட பேர் அடிச்சுட்டு தீபான்னு எழுதியிருக்கு. இந்த இன்விடேஷன் என்னோட ஷெல்ஃப்ல இருந்துச்சு. இதுக்கு என்ன நீ அர்த்தம்? கல்யாணத்துக்கு முன்னாடி தீபாக்கு என் மேல விருப்பம் இருந்துச்சா? விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கார்த்தி. இனிமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நடந்தது என்னன்னு நான் முழுசா சொல்றேன். சொல்லுங்க. அத்தை உங்களை தாலி பூஜை பரிகாரம் பண்ண சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப கூட நீங்க பெங்களூர் போனீங்களே. ஆமா. அந்த பரிகாரம் பண்ணப்போ நீங்க பூஜை பண்ணி தாலிய தண்ணியில விட்டீங்கல்ல? ஆமா. அப்போ தீபா அங்க வேற யாரோ ஒரு அம்மாக்காக பரிகாரம் பண்ணும்போது நீங்க தண்ணியில விட்ட அந்த தாலி தீபா கழுத்துல போய் சேர்ந்துருச்சு.
அத அவ கழட்டவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம துடியா துடிக்க ஆரம்பிச்சிட்டா. இது தீபா அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. பயந்துட்ட கார்த்தி. சொன்னா நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு அவ சொல்லல. அப்போ நீங்க அவளுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணிருந்தீங்க. அவளை காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க ரூம்லயே தங்க வச்சிருந்தீங்க. அந்த நேரத்துல அந்த தாலி விஷயத்தையும் அதனால உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்கிற விஷயத்தையும் எப்படி அவளால சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் அதை கேட்டு நீங்க அவளை ஏதாவது சொல்லிட்டா அதை தாங்க முடியாம போயிடுமோன்னு அவ ரொம்ப பயந்துட்டா கார்த்தி. அவ மட்டும் இல்ல, அந்த இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த பயம் வராம இருக்காது. அதனாலதான் அப்போ அவளுக்கு உங்க மேல வந்த காதலையும் அதை சொல்ல முடியாத பயத்தையும் மூடி மறைச்சிட்டு அந்த தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டா. போட்டுட்டு வேற ஒரு கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டா. அவளோட முதல் எதிரியே அந்த தயக்கம் தான். அதனாலதான் பல்லவிங்கிற பேர்ல பாடிட்டு இருந்தது கூட உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. அவ அந்த தாலியை கழுத்துல இருந்து கழட்ட மனசு இல்லாம அதே சமயம் அது யார் கண்ணிலையும் படாம இருக்கணும்னு நினைச்சு அதை மறைச்சி வாழறதுக்கு அவ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல கார்த்தி. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். பொதுவா பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணியே ஆகணும்னு பட்டுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அது வெளியில சொல்ல ரொம்ப தயங்குவாங்க. சரிங்க நீ. எப்படியும் தீபாவோட பாரம் குறைஞ்சது. இனிமேலாவது கார்த்தி தீபாவை மன்னிச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும். இத கல்யாணம் பண்ணிக்க போறோம் பையன் கையில கொடுத்து துர்க்கையம்மன் கோயில் இருக்கிற நீர் நிலையில பூஜை பண்ணி இத விட சொல்லு. அதோட எல்லா கஷ்டமும் தீந்து உன் குடும்பத்தையும் உன் பையனையும் காக்க ஒரு மகாலட்சுமி உனக்கு அழகான மருமகளா வருவா. அது எங்க கையை பின்னாடியே கட்டிட்டு இருக்கீங்க? கையில என்ன வச்சிருக்கீங்க? இல்ல சார், இந்த பத்திரிக்கையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் கல்யாணம் பத்திரிக்கையா? சரி கொடுங்க. ஐயோ சார் சார், ஐயோ ரத்தம் வருது சார்.